எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்வாராக. வானம் திறக்கப்பட்டாயிற்று. இயேசுவின் வல்லமுள்ள கரம் நம்மை தொடுகிறது. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறேன். பரலோகம் திறந்திருக்கிறது. கை ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரதர் சகரியா, உங்களுடைய பினான்சியலா இருக்கிற சூழ்நிலை மாறுது. நீங்கள் யார் பேரை சொல்லி ஜெபிக்கிறீர்களோ கர்த்தர் செய்கிற அற்புதத்தை பார்ப்பீர்கள். தேங்க்யூ லார்ட். சகோதரி கல்யாணி, தேவ கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன். உங்கள் வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். குடும்பத்துக்குள் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. வானம் திறக்கப்பட்டாயிற்று. வியாதி நீங்கட்டும், பலவீனம் மாறட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும். நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. Let us turn the book of Proverbs chapter 11 verse 28. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம், துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறான், நல்லா தானே இருக்கிறான், அக்கிரம் பண்றான், அநியாயம் பண்றான், ஏமாற்றுகிறான், கொள்ளை அடிக்கிறான், திருடுகிறான், உபச்சாரம் பண்ணுகிறான், ஒரு பாவ இச்சையில விழுகிறான், அவெல்லாம் நல்லா தானே இருக்கிறான். பரிசுத்தமா வாழ்ற எனக்கு தானே சோதனை, நீதிமானாய் வாழ்கிற எனக்கு தானே போராட்டம். நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் உண்டு. நீதிமான்களுக்கு போராட்டம் இருக்காது என்று வேதம் சொல்லவே இல்லை. ஆனால் நீதிமானுக்கு கர்த்தர் இறங்காமல் இருக்க மாட்டார். நீதிமான்களுக்கு கர்த்தர் தாமதமாய் செய்தாலும் மகிமையாய் மேன்மையாய் செய்வார். ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஆதியாகம புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் 18ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்களில் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆபிரகாம் கெஞ்சுவார், 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ. தன்னை விட்டு பிரிந்து போய் தேவனுடைய சித்தத்தை மீறி சோதோம் குமார பட்டணத்தில் குடியிருக்கிற லோத்தை ஆபிரகாம் நீதிமான் என்று பார்க்கிறார். உங்களை விட்டு பிரிந்து போனவனை துன்மார்க்கனாய் பார்க்கிற இருதயம் அல்ல, உங்களை விட்டு பிரிந்து போனவர்களை நீதிமானாய் பார்க்கிற ஒரு இருதயம். நம்ம கிட்ட நல்லா பேசலாம், அப்போ அவங்கள நல்லவன் சொல்லுவோம். நம்மளை விட்டு பிரிஞ்சு பேசாம போயிட்டாங்கன்னா அவங்கள நம்ம கெட்டவன் சொல்லுவோம். அது இந்த உலகத்துல நடக்கிற நல்ல ஒரு பயங்கரமான ஒரு இயல்பு. நீங்களே அதை பார்த்திருப்பீங்க. ஒரு நாளைக்கு the days once upon a time they were very attached with you. At that time we can give a good certificate about them. Laterly they may left you, they may not talk to you. Finally what we will say, they are not a good people, they are not a right people, they are a bad people. We may say negative about them. But ஆபிரகாம் அப்படி அல்ல. தன்னை விட்டு பிரிந்து போன லோத்தை குறித்து he will give the good certificate. He said, Lord, நீதிமான் 10 நீதிமான் இருந்தால் அனுப்பீரா, 10 நீதிமான் இருந்தால் அழிப்பீரா. இந்த இருதயத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தபடியினால் தான் கர்த்தர் ஆபிரகாமை உயர்த்தி வைக்கிறார். ஒரு இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நம்மளுடைய இருதயத்தை பார்த்து நம்மளை அளவில்லாமல் பிளஸ் பண்ணுகிறவர் கர்த்தர். 10 நீதிமான் இருந்தால் அழிப்பீரா என்று கேட்கிறானே. நீதிமானுடைய வேர் எப்படி இருக்குமா? நீதிமான்களை துளிரை போல தழைப்பார்கள். இன்றைக்கு கர்த்தர் உன்னை தழைக்க பண்ணாமல் இருக்க மாட்டார். அக்கா, அண்ணா, உங்களை தழைக்க பண்ணாமல் இருக்க மாட்டார். யாரும் எனக்கு இல்லை, யாரும் எனக்கு இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? யாருமே என்னை தூக்கிவிட ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறீர்களா? உண்மையாய் வாழ்கிறேன், அவமானப்படுகிறேன், உண்மையாய் இருக்கிறேன், அசிங்கப்படுகிறேன், உண்மையாய் இருக்கிறேன், வெட்கப்பட்டு போகிறேன், பரிசுத்தமாய் வாழ்கிறேன், தலை குனிந்து போய் நிற்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? இல்லை, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், பதில் கொடுக்காமல் இருக்க மாட்டார். சோர்ந்து போகாது மகனே, மகளே. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன். யாரோ ஒரு குடும்பத்துல ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அவர்கள் ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்கிறீங்க, கர்த்தர் சுகம் கொடுக்கிறார், பயப்படாதீங்க, ஒரு மிராக்கிள் நடப்பதாக. தேங்க்யூ லார்ட். இந்த வார்த்தை பார்த்து கொண்டிருக்கிற, தேங்க்யூ லார்ட், வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற செல்வமணி, கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன். செல்வம், நீங்க வைக்கப்பட்ட இடத்துல உங்க தலையை உயர்த்துகிறார். உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறார். பினான்சியலா கர்த்தர் செய்கிற அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை துளிரை போல தழைக்க பண்ணுவாராக. பட்டு போக மாட்டீர்கள், காய்ந்து போக மாட்டீர்கள். தழைக்க பண்ணுவாராக. சொல்ல சொல்ல கர்த்தருடைய கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் நீட்டப்படுகிறதை காண்கிறேன். கலங்காதீங்க, உங்க கண் அதிசயத்தை பார்க்கட்டும். வெட்கப்பட்ட இடத்தில் தலை உயர்த்துவாராக, தழைக்க செய்யும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற தங்கச்சி, புருஷன் விட்டுட்டு போயிட்டாரா? என் மணவாளன் உன்னை விட்டு போகவில்லை, உன் பட்சமாய் இருக்கிறார். எந்த குடும்பத்துக்கு மத்தியில் தலை குனிந்து பட்டு போனா என்று சொல்கிறாயோ, கர்த்தர் தழைக்க பண்ணுகிற கர்த்தர், பினான்சியலாய் தழைக்க பண்ணுகிற கர்த்தர். பினான்சியலாய் கட்டப்பட்டு இருக்கிற பிள்ளையை என் தேவன் உன்னை தழைக்க பண்ணுவாராக. பினான்ஸ் மேல இருக்கிற கர்ச கர்த்தர் பிரேக் பண்ணுகிறார். Take this prophetic word, receive it.
Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.